ஸ்ரீ ரமண பகவான் அருளி செய்த அக்ஷரமண மாலை பார்த்துன்னு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாட்டு, பொடியான் மயக்கி என் போதத்தை பறித்து உன் போதத்தை காட்டினே அருணாச்சலா அப்படிங்கிற பாட்டு. அக்ஷரமண மாலையை நாயக்கா நாயக்கி பாவத்தில் பாடியிருக்கார். அகப்பொருள் அப்படிங்கிற விதத்தை மையப்படுத்தி சில இடங்களில் எழுதியிருப்பார். சில பாடல்களை சாதாரண வார்த்தைகளால் வச்சுண்டு பெரிய விஷயங்களை நமக்கு புரிய வைப்பார். அதே மாதிரி இந்த பாட்டில் முதல் வரிசையில் பொடியான் மயக்கி அப்படிங்கிறார். நம்ம சாதாரணமாக பொடி போட்டு மயக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். சொக்கு பொடி போட்டு மயக்கிட்டா அப்படின்னு சொல்கிறது வழக்கம். சாதாரணமாக மந்திரம் தெரிஞ்ச சில மூலிகைகள்லாம் சேர்த்து அந்த மந்திரத்தோடு சேர்த்து பிரயோகம் பண்ணிட்டானாக்கா அதுக்கப்புறமா அவள் சொல்கிறத அப்படியே இவா இன்னொருத்தர் செஞ்சபடி இருப்பாங்க. எப்படி பொடி போட்டு மயக்குகிறார்களோ அது மாதிரி அருணாச்சலா நீ என்னை மயக்கிட்ட. அது மட்டும் இல்லை, என் போதத்தை பறித்துட்ட. ஒருத்தரை நம்ம ஏன் பொடியால் மயக்கணும்? அவர்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கணும், அதனால தானே மயக்கிறா. ஆனால் இங்கே அருணாச்சலம் என்ன பண்ணுறது? நம்ம கிட்டேருந்து பறிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஆனாலும் அருணாச்சலன் பறிப்பார் அப்படிங்கிறார். அப்படி நம்மக்கிட்ட இருந்து அருணாச்சலம் எதை பறிப்பான் அப்படிங்கும்போது என் போதத்தை பறித்து கொள்வான் அப்படிங்கிறார். இங்கே எது போதம்? இந்த போதம்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. போதம்ங்கிறதுக்கு அறிவு, ஞானம் அப்படின்லாம் விளக்கம் கொடுக்குறா. ஏன் தன்முனைப்பு, ஒரு விதமான அகங்காரம் அப்படின்னு விளக்கம் சொல்லலாம். இந்த விளக்கத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது என் போதத்தை பறித்து அப்படின்னா வாட் எவர் அக்குமுலேட்டட் டில் நவ் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல நான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிற நான் எது? அது ஒரு பெரிய குப்பையை வச்சுட்டு இருக்கோம். அதைத்தான் நான்னு சொல்கிறோம். நம்மளோட அகங்காரத்தை தான் நான்னு சொல்லிட்டு இருக்கோம். அதைத்தான் போதம் அப்படிங்கிறார். இதையே தான் நம்ம செல்ஃபுன்னு நினச்சிட்டு இருக்கோம். நம்ம எதை செல்ஃபு அப்படின்னு எதை நம்ம நான் நினச்சிட்டு இருக்கோமோ அது வெறும் வாசனைகள், மெமரிஸ். இத்தனை ஜென்மாந்திரமாக நமக்குள்ளே தேங்கி இருக்கக்கூடிய நினைவு தொகுதி தான் அது. அது மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கு. ஆனால் நம்மளுடைய ஹாப்பினஸ், ஜாய் எல்லாத்துக்குமே காரணம் அதுதான், அந்த நான் தான் அப்படின்னு தீர்மானித்து வச்சுருக்கோம். இப்படி எல்லாத்தையுமே குறுக்கி வச்சுருக்கோம். இன்பம், துன்பம், அறிவு, துக்கம் எல்லாத்தையும் நான் அப்படிங்கிற ஒரு கருத்தை, அறிவை நம்ம வச்சுருக்கோம். இதையே தான் போதமாக நம்மக்கிட்ட வச்சுட்டு இருக்கோம். இது எல்லாமே வெரி வெரி லிமிட்டட் கான்ஷியஸ்னஸ். என் போதம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சமாவது நம்மளை கவனித்து பார்த்தா தான் தெரியும். நம்மளை நாமளே உத்து பார்த்தோன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷங்களும் சேர்ந்த ஒரு பாம்பு நமக்குள்ளே இருந்து வெளியில் வரும். அப்போ தான் நமக்கு அது புரியும். ஆனால் இப்படியே இருந்துட்டு தன்னைத்தானே பெருசாகவும் உயர்வாகவும் நினச்சிண்டு செயல்பட்டுன்னு இருக்கும். சாஸ்திரங்களும் ஞானிகளும் அவளுடைய வார்த்தைகளும் இது என் போதம் அப்படிங்கிற விஷயத்தை தூக்கி அப்பால கடாச சொல்கிறது. அவள் வார்த்தைகள் அதைத்தான் நமக்கு திரும்ப திரும்ப சொல்கிறது. அது எப்படி அப்படின்னு கவனிக்கும்போது அதுக்குள்ளேயே நீ உட்காண்டிருக்க அப்படிங்கிறத உணர்ந்துன்று அப்படின்னு எச்சரிக்கை பண்ணுறா. தெளிவாக இந்த உடம்புங்கிற ஒரு ஆர்கானிசம், ஒரு உயிரினம் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த நான் அப்படிங்கிற போதம் திரும்ப இன்னொரு உடம்புக்காக அதில் உடம்புக்குள்ளே புகுந்துன்னு அனுபவிக்க வேண்டி காத்துன்னு இருக்குமா. அது தன்னை விடுவிச்சு கொள்ளவே முடியாமல் தவிக்கும். ஏன்னா வண்டியாக மூட்டையாக வாசனைகளையும் தேவையற்ற அறிவைகளையும், இந்த மெமரிஸ்னு சொல்கிறோமே, அதை சேர்த்து வச்சுன்னு சிரமப்படுறது. அது இதை கர்மா வாசனை அப்படின்லாம் பலவிதமாக நம்ம சொல்கிறோம். இதை ஒட்டு மொத்தமாக ஒரு மெஸ்ஸி கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இது எல்லாம் மொத்தமாக சேர்ந்தது தான் அகங்காரம். இந்த சேர்த்து வச்சிருக்கப்பட்ட எல்லாத்தையும் சேர்த்து தான் ஈகோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல ஒரு ஜீவனானவன் தன்னுடைய உண்மையான சொரூபத்தை மறந்தே போயிடுறான். இதனால்
இந்த அகங்காரத்தினால மறந்து போய்டுறோம். அதனாலேயே இந்த மொத்தத்தையும் சேர்த்து என் போதத்தை பறித்து அப்படின்ற வார்த்தையை போடுறார் இங்கே ரமணர். இவர் எல்லாத்தையும் அருணாச்சலம் பறிச்சுண்டு என்ன செய்யறது அப்படின்னு பகவான் அடுத்த வரியில் காட்டி கொடுக்குறார் நமக்கு. உன் போதத்தை காட்டு நீ அருணாச்சலா அப்படிங்கிறார். இப்போ இந்த ஜீவன் மெதுவாக உணர்ந்துட்டான். இந்த போதம்ங்கிறது திரும்ப திரும்ப ஒரே மாதிரி இயங்கி ஏந்திரத்தனமான வாழ்க்கைக்குள்ள வரதை பார்த்து சலிப்பாகி உன் போதத்தை காட்டு அருணாச்சலா அப்படிங்கிறான். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இவனை பொடி போட்டு மயக்கி ஆகிடுத்து. ஸோ ஹீஸ் வில்லிங் ஃபார் எனி திங். அவன் எதுக்கும் தயாராக இருக்கான். அவன்கிட்டருந்து போதத்தை பறித்து முடிச்சாச்சு. பறித்துட்டதுக்கப்புறம் அவனையும் விட்டு வைக்கல. நீ சேர்த்து வச்சது பூராவும் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு பதிலாக நான் என்ன காமிக்கிறேன்னா உன்னுடைய சொரூபத்தை உனக்கு காமிச்சு கொடுக்குறேன். உன்னுடைய சொரூபம் என்ன? சாக்ஷாத் அருணாச்சலம். இதைத்தான் இங்கே உன் போதத்தை காட்டு அருணாச்சலா அப்படிங்கிறதுக்கு அர்த்தமாகுது. இதுக்கு முன்னாடி என் போதம் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த போதங்கிறது வெறும் அறிவு, வெற்றறிவு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ உன் போதத்தை காட்டினை அப்படிங்கிறது சொரூப ஞானம். இந்த பாட்டில் தான் என் உன் அப்படிங்கிற இந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்ம இங்கே எதெல்லாம் நான் நினச்சிட்டு இருக்கோமோ சொல்லின்னு இருக்கோமோ அதெல்லாம் அருணாச்சலம் அப்படியே கபலீகரம் பண்ணிடுத்து. இதுக்கு அப்புறமா இருக்கிறதெல்லாம் உன் அப்படிங்கிற அருணாச்சலம் மட்டும்தான். அதனால தான் பகவான் நம் பொருட்டு என் போதத்தை எடுத்துக்கொண்டு உன் போதத்தினை காட்டு அருணாச்சலா அப்படிங்கிறார். இங்கே தான் குருநாதர் நம்ம கிட்ட இருக்கிறத பற்றி ஒன்றுமே தெரியாத ஒன்றை தூக்கி எறிய சொல்லி உண்மையான போதமான அருணாச்சல சுரூபத்தை காட்ட சொல்கிறார். இருக்கிறது எல்லாமே உனது, இருப்பது எல்லாமே உனது, இருப்பது எல்லாமே உன்னுடையது, இருப்பதே நீ மட்டும்தான். இங்கே என் அப்படிங்கிற விஷயம் உன் அப்படின்னு மாறி இருக்கு. நான்கிறத மறந்து நீ அப்படிங்கிறது இங்கே தரிசனம் மாறுது. இதோட ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் திருமங்கை ஆழ்வாரும் பெருமாளும் சந்திக்கிறார் ஒரு இடத்துல. திருமங்கை ஆழ்வார் வழிபறையில் ஈடுபடுறார். அப்போது பெருமாளோட நகைகள்லாம் மூட்டையாக கட்டுறார். அந்த மூட்டையை கழட்ட முடியல. பெருமாளோட காலில் இருந்த மெட்டியை கழட்டும் போது பெருமாளுடைய ஸ்பரிசம் ஏற்படுறது. அதுக்கப்புறம் பெருமாளே திருமங்கை ஆழ்வாருக்கு அஷ்டாட்சரம் திருமந்திரத்தை உபதேசம் பண்ணுறார். இங்கே இந்த பெருமாளோட மூட்டையை மங்கை ஆழ்வார் அபகரிக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் என்ன நடந்தது? திருமங்கை ஆழ்வாரை பெருமாள் அபகரித்து கபலீகரம் பண்ணிட்டார். அப்போது திருமங்கை ஆழ்வார் பெருமாள்கிட்ட கேட்குறாராம், நீ பெரிய மந்திரவாதியோ, இப்படி என்ன செஞ்சு மயக்கினாய் அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது தான் பெருமாள் திருமந்திரத்தை உபதேசம் பண்ணுறார். இங்கே திருமங்கை ஆழ்வார் பெருமாள்கிட்ட திருட வந்ததுனால பெருமாள் திருமங்கை ஆழ்வாரை திருடிட்டார். குரு ஸ்வரூபமான அருணாச்சலம் அது தரிசனம் கொடுக்கும்போது அந்த மூட்டையை அப்படியே அங்கே வச்சுடலாம். திரும்ப இந்த பாட்டோட முதல் வரியை பார்க்கும்போது பொடியான் மயக்கி என்பதற்குள் அந்த பொடியான் மயக்கிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது ஒரு சூக்ஷ்மமான பொருள் இருக்குது அதுக்குள்ள. ஞான சம்பந்த பெருமாள் அம்பாள்கிட்ட ஞானப்பால் அருந்தரர். அதுக்கப்புறம் ஒரு பதிகத்தை பாடுறார். தோடுடை செவியன் விடையேறியோர் தூ வெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கள்வன் அப்படிங்கிற பாட்டு. இதில் காடுடைய சுடலை பொடியை எவன் பூசிருக்கானோ அந்த அருணாச்சலம் என்ன பொடி போட்டு மயக்கெடுத்து அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். நம்ம சேர்த்து வச்சுக்கிற எல்லாத்தையும் ஞான அக்னியில் ஈசன் பொசிக்கிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஞான ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய விபூதியை அவன் தரிச்சுக்கிறான். இங்கே இந்த ஞான ஸ்வரூபமான விபூதி அப்படிங்கிறது எதுனா குருநாதர் கையில் கிடைக்கக்கூடிய அந்த விபூதி தான். குருநாதருடைய பாத துளியாக கூட இருக்கலாம், இல்லை குருநாதருடைய பாதுகையில் இருக்கக்கூடிய தூளியாக கூட இருக்கலாம். இந்த குருநாதர் அப்படிங்கிற
பாதத்தூளி மூலமாக நமக்கு குருநாதர் கையிலேருந்து கொடுக்கக்கூடிய விபூதி அந்த பொடி மூலமாக வர்றது தான் இந்த பாட்டோட முதல் வரி. பொடியான் மயக்கி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். விபூதி, திருநீர் எல்லாமே பொடி தான். அப்படியே ஸ்ரீ வைஷ்ணவத்தை எடுத்துட்டோன்னா திருமண் அப்படின்பா. பத்ரிகாசிரமத்தில் இருக்கிற அந்த வெண் மணல்ல இருந்து தான், அந்த பொடியிலேருந்து தான் திருமண் தயாரிக்கிறார். திருமண்ணாலும் வெண் பொடி தான், விபூதினாலும் வெண் பொடி தான். சைவத்தில் குருநாதர் பொடி பூசி விடுவர், ஸ்ரீ வைஷ்ணவத்தில் பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணும்போது திருமண் இட்டு விடுவார் ஆச்சாரியன். இதைத்தான் இங்கே பகவான் பொடியான் மயக்கி அப்படிங்கிறார். குருநாதர் பிரசாதிக்கக்கூடிய விபூதி தான் இங்கே பொடி. ஞான சம்பந்த பெருமான் பாடலில் சொன்ன பொடியும் இந்த விபூதி தான். இந்த பொடியால் மயக்கி நம்மளை சேர்த்து வைக்கப்பட்ட அந்த வேற்றறிவை, அந்த போதத்தை பறித்து அந்த சொரூபத்தை, உண்மையான சொரூபத்தை காட்டு அருணாச்சலாங்கிறது தான் பிரார்த்தனையே இந்த பாட்டில். ரமண பகவான் எல்லாத்தையும் கடந்த நிலையில் இருக்கார், இருந்தாலுமே விபூதி பூசின்னு இருக்கார். பொடியான் மயக்கி அப்படிங்கிற இதில் இருக்கக்கூடிய அந்த விபூதியுடைய திருமண்ணோட பெருமை எல்லாமே இருக்குது, எல்லாமே அதில் அடங்கியிருக்கு. உபனிஷதங்கள்லேயே பஸ்ம சாபால உபனிஷதம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அந்த உபனிஷத்தில் விபூதி தரிக்கிறதோட மகிமையை சொல்லியிருக்கு. அதே மாதிரி ஊர்த்வ புன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமண் தரிச்சுக்கிறத, அதோட மகிமையை சொல்லக்கூடிய வாசுதேவ உபனிஷதம்னு ஒன்று இருக்குது. எப்படி விபூதி திருமண் பற்றி உபனிஷத்துலாம் இருக்கோ அதே மாதிரி இந்த பாட்டும் பேசுறது. அதனாலே கீதையில் விபூதி யோகம் அப்படிங்கிறதே ஒரு அத்தியாயமாக கண்ணன் உபதேசம் பண்ணுறான். மற்ற பொடிகள்லாம் மயக்கம் வரும், ஆனால் அருணாச்சலம் பொடி போட்டால் அஞ்ஞான மயக்கம் தீரும், தெளியும், ஞானம் பொழியும். நன்றி.